நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார். இவர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கி பாலங்களை உடைத்தார்கள், டிரான்ஸ்பார்மர்களை வெடிக்க செய்தார்கள். நாமல் என்பவர் ஒரு மடையன், வரலாறு தெரியாத பங்குரத்து அரசியல் செய்பவர். வெள்ளவத்தையில தீவிரவாதிகளை நினைவுபடுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்குது. சுரேஷ் அலைவை நம்ம விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ஒரு போராட்டம் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குது இல்ல. சுரேஷ் சலே என்பவன் கோலை, சிறைச்சாலையிலே எலி இருக்கிறது என்று கூறும் இவனால் புலியோடு மோத முடியுமா? மோதி இருப்பானா இவன்? அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாமே. அது பிரதானி என்பது கோட்டாவுக்கு தேவையான கொலைகளும் அழிவுகளும் கடத்தல்களும் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரதானி. இவன் ஒரு பெரிய போராட்ட வீரன் என்று கூறினால் உங்கள் வாய்களிலே புழு வைக்கும். கோட்டாபய ராஜபக்ச தான் அடுத்து டாக்கட் இவர்களுடைய கைது லிஸ்டிலே என்று சொல்லப்படுகின்றது. இல்லையானுடைய வாக்குமூலத்தினூடாகவும் சலேவுடைய வாக்கு மூலமாக அடுத்து இருப்பவர் இவர்தான். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த பதற்றம் ஆரம்பித்திருப்பதாக பாராளுமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ச மீது கை வைத்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதற்கு இடம் கொடுப்பார்களா? ஏன் முடியாது? ஷானி அபேசேகரவை இந்த விசாரணையிலிருந்து விலக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என்று அவர் வைத்தியசாலையில் உண்ணாவிரதம் இருக்கின்றாராமே. உண்ணாவிரதம் மீறே நாசமா போ, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இஸ்லாமிய மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள், இந்து மத தலைவர்களோடு வந்து நாங்களும் அருகிலே இருப்போம். அதாவது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கு அருகில் சென்ற அருகில் சென்று நாங்களும் இருப்போம். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த எதுவும் பிளான் செய்கிறீர்கள் அல்லது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எதுவும் பிளான் செய்கிறீர்கள்? குழப்பம் என்பதும் அல்ல, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் அல்ல. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஒரு சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 3ஆம் நாள், 3வது நாளாகவும் அந்த சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்று காலையிலேயே அந்த சத்தியாகிரக போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு இன்றும் ஒரு நபர் சென்று அவருடைய கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார். என்னடாப்பா, 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்த அந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்து இப்படி அரசியல் நடத்துகிறீர்களே, அதற்கு காரணமானவர்களை காப்பாற்ற இப்படியெல்லாம் அநியாயம் செய்கின்றீர்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தப்பட்ட போது அந்த சத்தியாகிரகத்தில் இருந்தவர்கள் எழுந்து வந்து அந்த நபரை தாக்க முற்படுகின்றார்கள். இது நேற்றும் ஒரு சம்பவம் நடந்தது, நேற்று மாலையும் நடந்தது, பகலும் நடந்தது. இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிற சத்தியாகிரகத்துக்கு எதிராக சிங்களவர்கள் இப்பொழுது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நானும் பார்த்தேன் ஃபேஸ்புக்கிலே ஒரு சில இடங்களில் மே 9ஆம் தேதி ராஜபக்சக்களுடைய ஆதரவாளர்களுக்கு எப்படி ஒரு பாடம் புகட்டி பேரவையில் முக்கிய எடுக்கப்பட்டார்களோ அதே மாதிரி திரும்பவும் ஒரு சம்பவத்தை செய்வோமா என்று கூட ஃபேஸ்புக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் சிங்கள மக்களுடைய மத்தியிலே அந்த கதை இப்பொழுது பேசப்படுகின்றது. இவர்களுக்கு எதிராக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னத்தான் நடக்கப் போகின்றது? அதே போல நேற்று ஒரு வாய்ஸ் கட் இதே சத்தியாகிரக போராட்டத்திற்கு வந்த ஞானசார தேரர், பொதுபல சேனா அமைப்பின் ஞானசார தேரர் ஒரு கடுமையான ஒரு வாய்ஸ் கட் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றோம். අපිට තේරෙන්නේ නැහැ මේ කතෝලික පල්ලියේ ඇතමුණුත් සිරිල් ගාමිණී පියතුමා ඇතුළු ඒ කණ්ඩායමත් එක් කොටි නඩයත් ඒ වගේම පිළිවෙතින්ම මේ රටට වින කටින්න බලාගෙන ඉන්න සිංහල නම් වලින් ඉන්න අසිංහලයිනුත් මේක ගෙනියන්න හදන්නේ කොහෙටද කියන එක ගැන අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද්ද මේ හැදලා තියෙන රුදාව? මේ කණ්ඩායම කුඩා වෙන්න පුළුවන්, මෙතන ඉන්න ඇස්වන පිරිස කුඩා වෙන්න පුළුවන්. හැබැයි මුළු රටක් සුරේෂ් සලේ මහත්මයාත් එක්ක ඉන්න වග මේ වෙලාවේදී අපි වගකීමෙන් කියන්න උවමනයි. இதுதான் ஞானசார தேரருடைய அந்த வாய்ஸ் கட். தேரர் என்றும் சொல்வதற்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறது. அந்த தேரர் என்கின்ற பதவி அவருக்கு பொருந்தாது. இருப்பினும் என்ன செய்ய, அந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறார், அதனால் தேரர் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்று நாங்கள் இந்த வாய்ஸ் கட்டிலிருந்து ஆரம்பிப்போம். நிறைய விடயங்கள் பேசுகிறது. இன்று இது சம்பந்தமாக எங்களோடு கலந்துரையாட தயாராக இருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். ரைட், நான் ஆரம்பத்திலே பிளே பண்ணி காட்டினேன் அந்த வீடியோ, அந்த வாய்ஸ் கட். என்ன நினைக்கிறீர்கள், இது எங்கே போய் முடிய போகுது? இப்போ இவங்களெல்லாம் இப்படியான வாய்ஸ் கட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு விதமான காரசாரமாக இருக்கின்றது. அதாவது ஞானசாரத்தை குறிப்பிடுகின்றார். கத்தோலிக்க திருச்சபை, அதாவது கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் உட்பட, அதே போல் அந்த பேரவையின் அருட்தந்தை சிறில் காமின் உட்பட இவர்கள் எல்லாம்
எல்டிடி இயக்கத்தினோடு தொடர்புபடுத்தி இவர்களும் அந்த கொட்டி நடைய என்கின்றார்கள். அதாவது தீவிரவாதிகளாக இவர்களை காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள். அதே போல சிங்களவர்களுடைய மத்தியில் ஒரு கோபதாபத்தை ஏற்படுத்த, மனநிலையை மாற்ற முயற்சிக்கின்றார்கள். இந்த கதையிலிருந்து எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டம், இப்பொழுது இவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? இலங்கை அரசாங்கம் தற்போது மிக அமைதியாக இருப்பது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சுரேஷ் அலேக்காக இவ்வளவு பேர் இன்று வந்து வீதியிலே போராடும் போது அவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. சிஐடியாளர் விசாரிக்கப்பட்டார். எனவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் அடைக்கப்பட்ட போதும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மக்கள் வீதியிலே இறங்கியிருப்பது ஒரு அநாகரீகமான சட்டமாகவே இந்த நாட்டில் தெரிகின்றது எனக்கு. அதாவது மக்கள் என்றால் ஒரு சிலர் அல்ல, அது அவருக்கு சார்பாக வரும் அனைவரும், நாட்டு மக்கள் அல்ல. அந்த போராட்டம் அவரை விடுதலை செய்யுங்கள் என்று கூறுபவர்கள், அவர்களை நான் கூறுகின்றேன். ஒரு 20-30 பேர் இருப்பார்கள். ஆனால் இதே ஒரு பல தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக இவர்களுக்கு எதிராக இவ்வாறு செயல்பட்டிருந்தார். கொழும்பிலும் அல்லது சிஐடியில் போய் சாணி அபேசேருக்கு எதிராக கூக்குரலிடுகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன்? எனவே இந்த நாட்டின் சட்டம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். தமிழ் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமாகவும் சிங்களம் பேசுபவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கக்கூடாது. எனவே கடந்த காலங்களிலே தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது இந்த குண்டுவெடிப்பிலே முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் சார்பாக இவ்வாறாக நடந்திருந்தால், இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? சற்று யோசியுங்கள். எனவே சட்டத்தை ஒரு விதமாகவே கொண்டு வாருங்கள். நாடு என்பது ஒரே நாடு, ஒரே சட்டமாக இருக்க வேண்டும். ஞானசார என்பவர் ஒரு மனிதனாகவே நாங்கள், ஒரு மதகுருவாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அவர் சிறையும் சென்று வந்தவர். அவர் மீது ஊழல்களும் இருந்தது. அதனால் மேலும் பல வழக்குகள் இருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தண்டனை ஆயுள் தண்டனை. இதுதான் உண்மையான காரணம். இவர் தமிழர்களுக்கு மாத்திரமல்லாமல் தமிழ் மொழி பேசும் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள கிறிஸ்தவர்களையும், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் சிங்களவர்கள் தமிழர்களுக்கும் இடையாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இப்போது ஒரு குழப்பத்தை, ஏற்கனவே கோட்டா ராஜபக்ச வர வேண்டும் என்பதற்காக குண்டுவெடிப்பில் ஈடுபட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. அதன் மூலமாக வெற்றி பெற்றதுதான் பொதுவாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது. இம்முறையும் இவர்கள் ஏதாவது ஒரு தேவையாக இருந்தால், இந்த நாட்டில் ஏதாவது ஒரு குழப்ப நிலை சிங்கள மக்கள், பௌத்த மக்களை, சிங்கள மக்களை அல்ல, பௌத்த மக்களை உசுப்பேற்றி ரணகலமாக்கி பிரச்சனை ஏற்படுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஞானசாரையும் மற்றும் இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கும் பல கேவலமான தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள், சில தமிழர்களும் அதற்கு ரகசியமாக ஆதரவளிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு அது தேவையில்லை. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 1971ஆம் ஆண்டிலேயே ஆயுத கலாச்சாரத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ஜேவிபி. எனவே அவர்களோடு நீங்கள் மோத நினைக்காதீர்கள். இது கோட்டாபே அல்ல. கோட்டாபே ஆமியிலே இருந்தவர், நாட்காலில் அமர்ந்திருந்தவர். இவர்கள் அன்று போராடியவர்கள். 77ஆம் ஆண்டு, 81, 83, அதுபோல் 90ஆம் ஆண்டு, 89ஆம் ஆண்டு அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார், 2022 நாடு அடைந்த வங்குரோத்து நிலையை விட, நாடு அடைந்த நஷ்டத்தை விட, அந்த ஜேவிபியினுடைய கலவர காலங்களிலே இந்த நாடு அவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். ஜேவிபியினுடைய கலவரங்களால் நாடு எல்லாத்தையும் இழந்திருந்தது. மக்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கி பாலங்களை உடைத்தார்கள், டிரான்ஸ்பார்மர்களை வெடிக்க செய்தார்கள். இது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது தானே? நாமல் என்பவர் நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு மடையன், வரலாறு தெரியாத வங்குரோத்து அரசியல் செய்பவன். இந்த ஜேவிபி சார்பாக ஐக்கிய நாடு சபையில் முதலாவதாக பேசியது யார் தெரியுமா? யார்? மஹிந்த ராஜபக்ச. இவனுடைய தகப்பனார் தான் அன்று பிரேமதாசா செய்தது பிழை என்று கூறிக்கொண்டு ஐக்கிய நாடு சபையிலே போய் குரல் கொடுத்தவன். இப்போது அவருடைய மகன் மாறுவிதமாக பேசி. எனவே இவர்கள் அரசியலுக்காக நடிக்கும் ஒரு நாடக மேடையாகத்தான் இந்த அரசியலை நான் பார்க்கின்றேன். நாமளுடையது. தகப்பன் ஒரு விதமாக பேசுகின்றான், மகன் ஒரு விதமாக பேசுகின்றான். எனவே இவர்கள் மத்தியில் என்ன நடக்கிறது என்பது புதினமாகவே இருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அல்லது இனவாதத்தை விசேடமாக கொண்டு வருவதற்காக உங்களுடைய கொள்கைகள் இருந்தால் தயவு செய்து அதை நிறுத்தி கொள்ளுங்கள். காரணம், தகுந்த பாடம் உங்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படும்,
பயிற்றுவிக்கப்படும். ஞானசார நினைப்பது எதுவும் நடக்கப் போவதில்லை. விமல் வீரவன்ச நடப்பது எதுவும் நடக்கப் போவதில்லை. மஹிந்த ராஜபக்சவின் அந்த திருட்டு கூட்டங்கள் நினைப்பதும் எதுவும் நடக்காது. எது சரி எது பிழை என்று இந்த சமூகத்திற்கு தெரியும். இந்த நாட்டில் உள்ள பௌத்த மக்கள், சிங்கள மக்கள் மிக நல்லவர்கள். ஒரு சில பஞ்ச பரதேசி கூட்டங்கள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. அவர்கள் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகளை கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அதில் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை 100% இருக்கின்றது. இந்த நாட்டில் இராணுவம், போலீசார் இருக்கின்றார்கள், மக்களை பாதுகாப்பார்கள். அதுபோல் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே தைரியமாக மக்கள் இருங்கள். நரிகள் ஊழையிடும், ஓநாய்களும் கத்தும். அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இன்னொரு விஷயம் தான் விமல் வீரவன்ச, தேக்கம்மன் பில, திலீப் ஜெயவீர இவங்கெல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா, வெள்ளவத்தையில தீவிரவாதிகளை நினைவுபடுத்துறதுக்கு, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்குது. ஆனா 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முன்னின்று செயற்பட்ட சுரேஷ் அலைவை நம்ம விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ஒரு போராட்டம் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குது இல்லை. ஏன் இராணுவத்தினரோடு இந்த அரசாங்கம் இவ்வளவு கோபம்? ஏன் இராணுவத்தினரை பழி வாங்குகின்றது அப்படின்னு விமல் வீரவன்ச எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. சுரேஷ் சலே என்பவன் ஒரு வீரன் அல்ல, அவன் ஒரு கோழை. சிறைச்சாலையிலே கரப்பொத்தான் இருக்கின்றது, கரப்பான் பூச்சி எலி இருக்கிறது என்று கூறும் இவனால் புலியோடு மோத முடியுமா? மோதி இருப்பானா இவன்? நிச்சயமாக இல்லை. மிக தெளிவாக. ஆனால் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாமே. அது பிரதானி என்பது கோட்டாவுக்கு தேவையான கொலைகளும் அழிவுகளும் கடத்தல்களும் அநியாய அட்டூழியங்கள் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரதானி. வேறொன்றும் கிடையாது. அங்கு திறமையில் வந்தவன் அல்ல. இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவே கூறியிருக்கின்றார், இவர் ஒன்றும் செய்யவில்லை, நான் விரட்டி விட்டேன் இவரை என்று. ஆகவே கோட்டா தன்னுடைய அநியாய அட்டூழியங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரதானியை தவிர உண்மையான பிரதானி கிடையாது. கொலை கொள்ளை கடத்தல் கூட்டத்துக்கு பிரதானி, அவைக்குத்தான் இவர் சரி வருவார். எனவே எலிக்கும் கரப்பான் பூச்சிக்கும் பயந்து கொண்டிருக்கும் இந்த சலே என்பவன் இவனால் முடியுமா புலியோடு மோதுவதற்கும் முட்டுவதற்கும்? இவனை ஒரு போராளி அல்லது இவன் ஒரு பெரிய போராட்ட வீரன் அல்லது இந்த நாட்டுக்காக உழைத்தவன் என்று கூறினால் உங்கள் வாய்களிலே புழு வைக்கும். திறமையானவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள். இன்று சரத் பொன்சேகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சரத் பொன்சேகா என்பவர் ஒரு திறமையானவர். ஏதோ ஒரு ரீதி அவர் ராஜபக்சர்கள் ராஜ காலத்தில் ராஜபக்சவால் சிறையில் அடைக்கப்பட்ட போது விமல் வீரவன்ச, தேக்கம்மன் பிள்ளை யாரும் குரல் கொடுக்கவில்லை என்று நேற்றைய தினம் சரத் பொன்சேகா கூட ஒரு ஊடகத்தை நடத்தி கூறிக்கிட்டு இருக்கின்றார். இராணுவ தளபதியாக இருந்துவிட்டு என்னை இவர்கள் கைது செய்ததும், இன்று சுரேஷ் அலைவுக்காக பேசுபவர்கள் அன்று பாட்சோறு செய்து உண்டார்கள், யாரும் எனக்கு ஆதரவாக பேசவில்லை, எனக்கு ஆதரவாக பேசியவர்களை அடுத்து விரட்டினார்கள் என்று சரத் பொன்சேகாவும் குறிப்பிடுகின்றார். இன்று கம்மம் பில அதுபோல் விமல் வீரவன்ச போன்றோருக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருந்தால் வாயை மூடிக்கொண்டு நாயை போல் ஓரமாக அமர்ந்திருப்பார்கள். பதவி இல்லாததால், மக்களால் தூக்கி எறியப்பட்டதால் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இப்போது மக்கள் மத்தியிலே செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக சுரேஷ் செலவை பயன்படுத்தி. இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. பிள்ளையானுடைய சட்டத்தரணியும் கம்மன் பிள்ளை தான். அவர் தான் கல்கிஸ் நீதிமன்றத்துக்கு சென்று இவருக்கு ஆதரவாக வாதாடி இருந்தார். அதே போல கொழும்பு நீதிமன்றத்திலும் இவர் தான் முன்னிலையாக்கி வாதாடி இருந்தார். இப்படியெல்லாம் இருக்கும்போது, ஆனால் இன்னமும் பிள்ளையானை விடுவிக்க கோரி எங்குமே எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இடம்பெறவில்லை. என்ன காரணம்? ஆனால் சுரேஷ் தலைவை தான் இவர்களுக்கு விடுவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. தற்போதைய நிலைமை, அடுத்ததாக நந்தசேனவை காதில் பிடித்து உள்ளே போட போகிறார்கள் கோட்டாபே. இன்னும் ஓரிரு தினங்களில், சில வேளை இந்த வெள்ளிக்கிழமை கூட நந்தசேனா கைது செய்யப்படலாம். முழுசா சொல்லிடுவோம் பேரை. நந்தசேனா கோட்டாபே கைது செய்யப்படலாம். எனவே அவ்வாறான ஒரு நாள் வரும்போது இந்த நாட்டு மக்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் இறங்கி பட்டாசு கொளுத்தி அனைவரும் பால் சோறு கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும். தீபாவளியை விட இது எமக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. தீபாவளி என்பது அது ஒரு வரலாறு, நாம் காணவில்லை. அது யாரோ கூறினார்கள், நாம் பார்த்தோம், அவ்வளவுதான், கொண்டாடுகின்றோம். ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். சிங்களவர்களுக்குள்ளது என்ன? புத்தாண்டு ஏப்ரல் 14, முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜி ரமலான் பிறநாள் வருகின்றது, தமிழர்களுக்கு பொங்கல் வருகின்றது, தீபாவளி வருகின்றது. ஆனால் இந்த மூன்று சமூகத்திற்கும் ஒரே ஒரு திருநாளும் பெருநாளுமாக கோட்டாபே ராஜபக்ச கைது செய்யப்படும் நாள் என்பதை எவரும் மறந்து விடாதீர்கள். அன்றைய நாளை சந்தோஷமாக அனுபவியுங்கள். இந்த ஒரு சமூகத்திற்கல்ல, அவன் சிங்கள சமூகத்தை அளித்தவன்.
எவ்வளவோ பேரை கொலை செய்த சிங்களவர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அதுபோல் முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைத்தார்கள், தமிழர்களை சித்திரவதை செய்தார்கள். எங்களுடைய தேசிய கீதத்தை கூட இல்லாமலாக்கிய அயோக்கியனவன் கோட்டாபே. எனவே இவன் கைது செய்யப்படும் நாள்தான் இந்த நாட்டில் வாழும் சகல சமூகத்திற்கும் ஒரு திருவிழாவும் பெருநாளாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரிடமும் எல்லோரும் தயாராக இருங்கள். வெகு விரைவில் பால் சோறுக்கின்றி சந்தோஷமாக சாப்பிடுவோம். அனைவருக்கும் கொடுங்கள். ஆனால் இப்பொழுது சுரேஷ் தலைவுக்கு அடுத்ததாக இப்பொழுது பேசப்படுபவர், கைது செய்யப்படுவார். இப்போ நீங்களும் சொன்னீங்கள் கோட்டாபய ராஜபக்ச தான் அடுத்து டாக்கட் இவர்களுடைய கைது லிஸ்டிலே என்று சொல்லப்படுகின்றது. வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டு விட்டது. பிள்ளையானுடைய வாக்குமூலத்தினூடாகவும் அதுபோல் சலேவுடைய வாக்கு மூலமாக அடுத்து இருப்பவர் இவர்தான். எனவே இன்று நாளை கைது செய்யப்படலாம். அவர் கைது செய்யப்பட நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த பதற்றம் ஆரம்பித்திருப்பதாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக இவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நீங்கள் எதை செய்தாலும் அரசாங்கம் உங்களுக்கு அடிமையாக போவது கிடையாது. ஒரு காலத்திலே அடிமையான அரசாங்கங்கள் இங்கே இருந்தன. கோழைத்தனமான தலைமைத்துவம் இருந்தது, கோழைத்தனமான போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். இப்போது இருப்பது வீராதி வீரன், இந்த நாட்டின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா, அதே போல் சிஐடி இயக்குனர் இருக்கின்றார். எனவே இவர்கள் மிக தைரியமாக செயல்படக்கூடியவர்கள். சுரேஷ் இப்பொழுது உபவாசம் இருப்பது, இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இப்பொழுது வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டும் கூட அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஷானி அபேசேகரவை இந்த விசாரணையிலிருந்து விலக்க வேண்டும், இவரை விளக்குங்கள், அப்படி என்றால் தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என்று அவர் வைத்தியசாலையிலும் உண்ணாவிரதம் இருக்கின்றாராமே. அப்படி தனி மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க அதிகாரிகளை மாற்ற முடியாது. அவர் மிக நேர்மையான ஷானி அபேசேகர், மிக நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் ஏற்கனவே சிறைக்கும் சென்றார், சிறைக்கு அனுப்பப்பட்டார் கோட்டாபய ராஜபக்சயால், நந்தசேன பரதேசியால். ஆகவே இப்போது அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் அந்த ஷானியிடம் விசாரணைக்கு வந்து கைகட்டி நிற்க வேண்டிய நிலையிலே நந்தசேன ராஜபக்ச கோட்டாபே இருக்கின்றார். எனவே இவர்கள் வருவதற்கு நடுங்கிக் கொண்டிருக்க, இதற்கு என்ன செய்வது? சலேக்கு தெரியும் இனிமேல் இருந்து வேலை இல்லை உயிரோடு. ஏனெனில் நீதிமன்றம் சென்றாலும் அவருக்கு நிச்சயமாக ஆயுள் தண்டனை கிடைக்கும், கொடுக்கப்பட வேண்டும். எனவே தான் அதற்கு முன் இறந்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இப்போது உண்ணாவிரதம் இருக்கலாம். அதோடு நீ உண்ணாவிரதம் இரு, நாசமா போ, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த 300 அப்பாவிகள், ஒன்றுமே தெரியாதவர்கள், அவர்கள் கடவுளை வணங்க வந்தவர்கள். அப்பாவிகளை கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. இயக்கங்கள் என்பது வேறு. இயக்கமும் இராணுவம் சண்டையிட்டார்கள், இரு பகுதியும். ஆனால் இவர்கள் யாரோடு சண்டையிட்டார்கள்? கடவுளை தரிசிக்க வந்தவர்கள், கடவுளிடம் தன்னுடைய தேவைகளை கூற வந்தவர்கள். இவர்களை அளித்தது ஒரு மகா பாவம். ஆனால் நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? இந்த உதயகம்மன் பிளவினுடைய அந்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு அவர்களுக்கு ஆதரவாக வந்த ஒரு பெண், நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் அந்த காணொலி. அவர் கூறுகிறார், 300 பேர் இருந்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், எல்டிடி இயக்கத்தால் எத்தனை சிங்களவர்கள் கொல்லப்பட்டார்கள் அநியாயமாக, அதை பற்றி பேசுங்கள், இந்த 300 பேரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இதை ஒரு சர்வ சாதாரணமாக பேசுகிறார். எனவே கோழைகள், இனவாதிகள், தங்களுடைய சந்தர்ப்பத்திற்கு பணத்துக்காக குரல் கொடுப்பவர்கள், வாயை வாடகைக்கு விட்டு வாழ்க்கை நடத்துபவர்களின் வார்த்தைகள் தான் அவை, வேறொன்றும் கிடையாது. இப்போ கோட்டாபய ராஜபக்சவை இப்போ பாருங்க, சுரேஷ் தலைவே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதை எதிர்த்து இவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இனங்களுக்கு இடையிலே ஒரு ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்த இவர்களுடைய முயற்சி இருப்பது திட்டு தெளிவாக தெரிகிறது. இந்த வாய்ஸ் கட்டுகளை பார்க்கும் போது தெரிகிறது. ஆனால் சும்மா சரி, கோட்டாபய ராஜபக்ச மீது கை வைத்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அது அரசின் கடமை, போலீசாருடைய கடமை. ஆனால் இவர்களுக்கு அதற்கு இடம் கொடுப்பார்களா? ஏன் முடியாது? கட்டாயம் கொடுக்க வேண்டும். அல்லது இராணுவத்தை, இராணுவம் தேவையில்லை, போலீசாருக்கு அதிகாரத்தை கொடுத்தால், ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இடையூறு செய்பவர்களை கைது செய்ய சொன்னால் பிரச்சனை முடிந்துவிடும். எனவே நான் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சனையை வளர்ப்பதற்கு இவர்களுக்கு கொடுக்காதீர்கள் அதிகாரம். எனவே புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பாதசாரி மக்கள் நடப்பதற்கு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் இன்று மாலை போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று புகார் செய்வதற்கு இருக்கின்றோம். உடனடியாக அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதாவது விமல் வீரவன்சன், உதயகம்மன் சத்தியாகிரக அவர்கள் மாத்திரமல்ல, அங்கே பௌத்த மத குருக்களுக்கும் இருந்து செய்ய முடியாத எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி நீங்கள் இருப்பதாக இருந்தால், நாங்கள் இஸ்லாமிய மத தலைவர்கள்,
கிறிஸ்தவ மத தலைவர்கள் இந்து மத தலைவர்களோடு வந்து நாங்களும் அருகிலே இருப்போம். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம் அல்ல. இது இலங்கை நாடு, ஒரு சட்டம் என்றால் எங்களுக்கும் அதே சட்டம் தான். அதாவது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கு அருகில் சென்று அமர, அருகில் சென்று நாங்களும் இருப்போம். அது அந்த இடத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படுமே. அது எங்களுக்கு தேவையில்லை. அதை காப்பாற்றுவதற்கு தான் போலீசார் இருக்கின்றார்கள். அப்படியான அமைதியின்மை ஏற்படும் என்று நீங்கள் யோசிப்பதாக இருந்தால், தீர்மானிப்பதாக இருந்தால் உடனடியாக அவர்களை அகற்றி விடுங்கள். ஏனெனில் அநியாயக்காரன், அட்டூழியக்காரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், துரோகி, தேச துரோகிகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்குவதாக இருந்தால், ஒரு தேச துரோகி பாவி மக்களை கொலை செய்வனாக இருந்தால், ஒரு நாட்டு மக்களை கொலை செய்பவனாக இருந்தால், அவன் இந்த நாட்டுக்கு செய்யும் துரோகம் மக்களுக்கு மாத்திரமல்ல, சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவன். சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவனுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது, அவனை வெளியே விடு என்று கூறும் போது அவனுக்கு பாதுகாப்பு போலீசாருக்கு கொடுக்க முடியுமாக இருந்தால், ஏன் நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக, தைரியமாக பேசும் எங்களுக்கு உங்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியாது? ஆனால் நீங்கள் எப்படி கூறுகின்றீர்கள்? இந்த இன்று காலையும் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சென்று ஒருவர் தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கின்றார். அவரை தாக்கியவர்கள் எல்லாம் எழுந்து வருகிறார்கள். நேற்றைய தினமும் அப்படித்தான் ஒரு இளைஞர் சென்று உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவரை தாக்கியவர்கள் இப்படி அவர்கள் எப்பொழுது ஒருவரை தாக்கத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னால் நீங்கள் அங்கு சென்றதும் எதுவும் நடக்கலாம் தானே? பார்ப்போம். உங்கள் ஊடகம் வரப்போகின்றது, நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த எதுவும் பிளான் செய்கிறீர்கள் அல்லது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எதுவும் பிளான் செய்கிறீர்கள்? குழப்பம் என்பதும் அல்ல, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் அல்ல, நியாயத்துக்கான ஒரு போராட்டம். உங்களுக்கு தவறு செய்தவனை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு பேச முடியுமாக இருந்தால், இந்த நாட்டில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள், தமிழர்களும் சிங்களவர்களும் தேவாலயத்தில் இறந்தார்கள். பாதிக்கப்பட்டது அதிகமாக முஸ்லிம்கள். பல கிராமங்கள் அட்டிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கண்டி திகனையிலே பள்ளி எரிக்கப்பட்டது. மதஸ்தானம். அதை செய்தது யார்? அரசியல் பழிவாங்கல். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் வாக்களிக்காததால் அன்றைய இருந்த எதிர்க்கட்சியினர் இணைந்துதான் செயல்பட்டார்கள். எனவே பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள். உளரீதியாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டோம். நாளை எமக்கும் இவ்வாறு நடக்குமா என்ற ஒரு பயம், அச்சம் இருந்தது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். நேரடியாக இல்லாட்டியும் உளரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே எக்காரணம் கொண்டும் இதற்கு ஆதரவளிக்க முடியாது. யார் ஆதரவளிப்பார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தைரியமாக நான் இருக்கின்றேன். கோழை தமிழ் அரசியல்வாதிகள், கோழை முஸ்லிம் அரசியல்வாதிகள், கோழைத்தனமான சிங்கள அரசியல்வாதிகள் அமைதியாக இருக்கலாம். நாங்கள் ஒருபோதும் அமைதியாக இருப்போம். நீதிக்கு, அநீதிக்கு அமைதியாக முடியாது. ரைட். இதே வேளை தான் இந்த பிடிஏ சம்பந்தமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு பாடகர், அவர் கைது செய்யப்பட்டார் இந்த பிடிஏவின் கீழ். ஆனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அவர் மேடையில் பாடிய பாடலுக்காக கைது செய்யப்படவில்லை. மாறாக ஒரு பாடலை, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட வரிகள் கொண்ட பாடலை ஃபேஸ்புக்கிலே பதிவேற்றம் செய்ததன் காரணமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இவருக்கு நீதிமன்றத்தை நாடி பிணையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நேற்றைய தினம் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த கைதில் இரண்டு பக்கம் இருக்கின்றது. ஒன்று, இவர் விடுதலை புலிகள் சார்பாக அல்லது விடுதலை புலிகளின் பெயரை உச்சரித்ததால் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, சில அரசியல்வாதிகளின் காரணமாகவும் இருக்கலாம். சிலர் கூறுகிறார்கள், ஜனாதிபதி என்னை அழைத்தார், நான் சென்றேன் என்று கூறும் ஜனாதிபதியோடு அவ்வளவு நெருக்கமான உறவு உள்ளவர்கள் ஏன் நேரடியாக ஜனாதிபதியிடம் இதை பேசியிருக்கலாமே? இது ஒரு சிறிய விடயம். நீதிமன்றத்தில் நீங்கள் பிணை வாங்குவது என்றால் இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளும். போலீசார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களே ஆனால் நீதிபதி எந்த காரணம் கொண்டும் அவரை விடுதலை செய்ய மாட்டார். போலீசார் விரோதம் இல்லை என்று கூற வேண்டும். முறைப்படி இதுதான் உண்மையான சட்டம். இது சாதாரண ஒரு சண்டை அல்ல, குடும்ப தகராறு அல்ல, ஒரு வாகன போக்குவரத்து சம்பந்தமானதும் அல்ல. இது சட்டம் பார்த்தீர்களே ஆனால் அவசரகால சட்டம் இந்த நாட்டில் இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இந்த நாட்டில் விடுதலை புலிகள் என்பவர்களை தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் வாழும் அனைவரும் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும். அது இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலக நாட்டின் சட்டம். நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்தை ஏற்று வாழ வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறிவிட வேண்டும். இதுதான் இந்த மூன்று திட்டங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே சிலர், நான் நினைக்கிறேன், சிலர் இவர்கள் கைது செய்யப்பட்ட பின்
இவர்களை காப்பாற்றுவது போல் நடித்து மக்கள் மத்தியிலே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான ஒரு ராஜதந்திர நாடகமோ தெரியவில்லை. சிலர் கூறுவார் ராஜதந்திரம் என்பது என்ன? திருட்டுத்தனத்துக்குத்தான் இப்போது ராஜதந்திரம் என்று கூறுகிறார்கள். மக்களை ஏமாற்றுபவன், அரசியலில் லாபங்களை தேடுபவர்களை ராஜதந்திரம் என்று கூறுகிறார்கள். இப்ப பழைய ராஜதந்திரம் வேறு, இப்போது வர ராஜதந்திரத்தின் அர்த்தங்கள் வேறு. எனவே ஜனாதிபதி நண்பன், ஜனாதிபதி அழைத்தால் ஜனாதிபதி எல்லாம் செய்தார் என்று கூறுவதாக இருந்தால் இந்த விடயத்தில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியமே இல்லை. ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை கொடுப்பதற்கு நீதிபன் ஒருவன் கொடுக்க மாட்டார். காரணம் 90 நாட்கள் அவர் வைத்திருக்கலாம், போலீசார் கேட்டுக் கொள்ளலாம். ஆனால் போலீஸ் மாதிபருக்கு ஜனாதிபதி கூறினாரே ஆனால் அவர் நிச்சயமாக விடுதலை செய்யப்படுவார். ஒரு சிறிய விடயம். எனவே நீங்கள் உங்கள் ஆடைகளை போட்டு நான் தான் அவரை வெளியெடுத்தேன், நான் தான் இவரை வெளியெடுத்தேன் என்று கூறி மக்களிடம் செல்வதாக இருந்தாலும் ஒருபோதும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் துரோகிகளுக்கு. எனவே கஷ்டப்படாதீர்கள். போலியாக ஊடகங்களுக்கு முன்னால் வந்து பேசுவதாலும் ஆதரவளிப்பதாகவும் விடுதலை செய்வதற்கு நான் என்னுடைய முயற்சியில் என்னுடைய திறமையில் தான் விடுதலை செய்யப்பட்டது என்று கூறினால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. மிக இலகுவானது. நகத்தில் உடைக்க வேண்டியது கிள்ளி எறிய வேண்டியதற்கு கோடாரி தேடாதே. கோடாரி தேவையில்லை, முட்டாள் பயல். ரைட், அந்த விடயத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். திரு சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிகருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.